தாராளமாக வியாபாரம் செய்யுங்க, லட்சம் லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிங்க, நல்ல சொத்து சேர்த்து வைங்க, பிரம்மாண்டமான வீடு கட்டுங்கள், சொகுசு காரு வாங்குங்க, மனைவி மக்களோட இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமாக இருங்க. இது எதுவுமே மார்க்கத்துல தடை செய்யப்பட்டதல்ல. ஆனால் அல்லாஹுவை மறந்த நிலையில் தொழுகையை தூக்கி எறிந்துவிட்டு இவை அனைத்தையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா அணுவளவும் நம்மை கண்டுகொள்ள மாட்டான். மறுமையிலே நம்மை குருடர்களாக அல்லாஹ் எழுப்புவான். அந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ், உலகத்திலே எனக்கு கண் இருந்ததே, எதற்காக வேண்டி என்னுடைய கண்ணை இந்த மறுமையிலே நீ பறித்தாய் என்று கேட்கும்போது அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கடுமையான வசனத்தை இந்த வீடியோவிலே நாம் முழுமையாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். சங்கீபர்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கோடி கோடியாக பணம் சம்பாதிப்பதோ, மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருப்பதோ, பிரம்மாண்டமாக வீடு கட்டுவதோ, சொத்துக்களை சேர்த்து வைப்பதோ, இது எதுவுமே மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதல்ல. ஆனால் இவைகள் அனைத்தும் அல்லாஹுவை விட நமக்கு பிரியமானதாக மாறியதென்றால் அல்லாஹுவினுடைய கடுமையான எச்சரிக்கை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். சூரத்து தௌபாவிலே 24வது வசனத்தை எடுத்து ஓதி பாருங்கள். குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தஹ்ஷவுன கஸாதஹா வ மசாகினு தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபதரப்பஸு ஹத்தா யஅதியல்லாஹு பிஅம்ரி. வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள், நீங்கள் ஆசையாக சேர்த்து வைத்த உங்களுடைய சொத்துக்கள் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சி செய்த இந்த வியாபாரங்கள், ஆசையாக கெட்டிய உங்களுடைய பிரியமாக கெட்டிய அந்த வீடுகள், இவைகள் அனைத்தும் அல்லாஹுவை விடவும், அல்லாஹுவினுடைய ரசூலை விடவும், அல்லாஹுவினுடைய பாதையிலே தியாகம் செய்வதை விடவும் உங்களுக்கு பிரியமானதாக மாறியதென்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய கடுமையான வார்த்தை ஃபதரப்பஸு ஹத்தா யஅதியல்லாஹு பிஅம்ரி. அல்லாஹுவினுடைய வேதனையை எதிர்பார்த்து காத்துக் கொள்ளுங்கள். யோசித்து பாருங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹுவினுடைய வேதனையை யாராவது எதிர்பார்த்து காத்திருக்க முடியுமா? அல்லாஹுவினுடைய வேதனையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? அப்படி இருக்க உலகத்தினுடைய மோகத்திலே, உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே அல்லாஹுவை மறந்த நிலையில் நாம் சம்பாதிக்க ஆரம்பித்தால், அல்லாஹுவை புறக்கணித்த நிலையில் நாம் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தால், அல்லாஹுவை மறந்து, தொழுகையை மறந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறந்து நாம் என்ன செய்தாலும் அது அல்லாஹுவினுடைய வேதனையை பெற்றுத்தரக்கூடியதாக அது மாறிவிடும். சங்கீபர்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே சம்பாதிப்பது தவறு கிடையாது. ஆனால் அந்த சம்பாத்தியம் அல்லாஹுவினுடைய நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் நம்மை மறக்கடித்ததென்றால் அது பாவத்திற்குரிய கடுமையான தண்டனைக்குரியதாக அது மாறிவிடும். அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கையை பாருங்கள். கடுமையான வசனம் இது. சூரத்து தாஹாவிலே 124வது வசனத்திலிருந்து 126வது வசனம் வரைக்கும் எடுத்து ஓதி பாருங்கள். உள்ளமெல்லாம் பதறும். அல்லாஹ் சொல்லுவான், வமன் அஅரத அன் ذிக்ரி, என்னுடைய ذிக்ரை விட்டும், என்னுடைய நினைவை விட்டும், என்னுடைய தொழுகையை விட்டும் யார் புறக்கணித்து செல்கிறானோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. வனஹ்ஷருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா அவனை குருடனாக எழுப்புவான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். குருடனாக எழுப்புவான். அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே இப்படி கேட்பான், யா அல்லாஹ், நான் உலகத்திலே பார்வையுடையவனாக இருந்தேனே, உலகத்திலே பார்வையுடையவனாக இருந்தேனே, மறுமையிலே என்னை ஏன் நீ குருடனாக எழுப்பினாய்? லிமா ஹஷர்தனி அஅமா, என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த அடியான் வாதிடுவான். அப்போது அல்லாஹு தஆலா சொல்லுவான், கால கதாலிக், அது அப்படித்தான். என்னுடைய அத்தாட்சிகள், நம்முடைய அத்தாட்சிகள் உன்னிடத்தில் வந்த போதெல்லாம் ஃபனசீதஹா, நீ புறக்கணித்தாய், மறந்தவனாக இருந்தாய். வகதாலிகல் யௌம், இந்த நாளிலே துன்சா, நீயும் மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய கைசேதமான விஷயம். இப்படி பாங்கு சத்தம் கேட்கும்போது தொழுக வேண்டும் என்ற கடமை நமக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டே அந்த தொழுகையை புறக்கணித்து விட்டு நாம் வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரத்திலே என்ன பரக்கத்து இருக்கும்? நாம் சம்பாதிப்பது தவறல்ல, எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிங்கள், நல்ல சொகுசுக்காக வாங்குங்கள், மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருங்கள். ஆனால் அல்லாஹுவை மறந்துவிட்டு இவை அனைத்தையும் செய்தால் மறுமையிலே அல்லாஹ் குருடனாக எழுப்புவான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் புறக்கணித்து விடுவான் நம்மை, அல்லாஹ் மறக்கடிக்கப்பட்டு விடுவான் நம்மை. அல்லாஹு தாலா காப்பாற்ற வேண்டும். சங்கீபர்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் அல்லாஹு தாலாவிற்கு மிகவும் பிரியத்திற்குரிய மனிதர் யார் தெரியுமா? ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். சூரா அன்-நூரிலே 37வது வசனத்தை எடுத்து பாருங்கள். ரிஜாலுன், அவர் எத்தகைய மனிதர் தெரியுமா? அவருடைய வியாபாரமோ, அவருடைய வர்த்தகமோ அல்லாஹு தாலாவினுடைய திக்ரை விட்டும்,
இகாமிஸ் ஸலா, அல்லாஹ்வை தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் அவரை ஒருபோதும் பாராமுகமாக ஆக்காதே, அவர்கள்தான் சிறந்த மனிதர் என்று அல்லாஹு தஆலா சர்டிபிகேட் கொடுக்குறான். அப்படின்னா நம்ம வியாபாரம் செய்யணும், தப்பு இல்லை, நல்ல வியாபாரம் செய்யுங்க. அல்லாஹ்வை மறந்த நிலையிலே அந்த வியாபாரம் இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யார் அந்த மனிதர் சிறந்த மனிதர்? வியாபாரம் செய்வாரு, வர்த்தகம் செய்வாரு, ஆனால் அல்லாஹ்வை மறக்க மாட்டாரு. தொழுகை நேரம் வந்துச்சுன்னா உடனடியாக தொழுகைக்கு வந்துருவாரு. இந்த அடியான் சிறந்த அடியான் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான். பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வியாபார பெருமக்களே, இளைஞர்கள் பட்டாளமே, நீங்கள் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பிலேயே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? உங்களுடைய வியாபார பொருட்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? உங்களுடைய குடும்பம் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்கள். மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் ஃபஜர் தொழுகையை தொழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய பொறுப்புக்கு கீழாக வந்து விடுகிறார்கள். ஜிம்மத்துல்லா என்றால் அல்லாஹ்வினுடைய நேரடி பார்வை, நேரடி கண்காணிப்புக்கு கீழாக அவர்கள் வந்து விடுகிறார்கள். 5 நேர தொழுகையை பேணிக்கையாக தொழுக வேண்டும். குறிப்பிலும் குறிப்பாக இந்த ஃபஜர் தொழுகையை கட்டாயமாக தொழுக வேண்டும். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பிலேயே நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வியாபார பொருட்கள், நாம் அனைவரும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பிலேயே இருக்க வேண்டும் என்றால் 5 கால தொழுகையை பேணி தொழுகுவதோடு ஃபஜர் தொழுகையை ரொம்ப பேணிக்கையாக தொழுகணும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அனைத்து வேதனையிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலாவை மறந்த நிலையில், தொழுகையை புறக்கணித்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. 5 கால தொழுகையை பேணிக்கையாக தொழுகக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவாராக. இந்த வீடியோவை பார்த்துவிட்டு பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்மையிலே நீங்களும் கூட்டாளியாக ஆகுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.